வரல எல்லாம் இன்னைக்கு எல்லாத்தையும் அரசு பண்ணி விட்டு போயிடுவேன். சிறுமி வைத்த கோரிக்கை, நடுங்க வைத்த உத்தரவு. எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லுவாங்க பெரிய விளையாட்டம்? உங்களை சட்டையை தூக்கி விட்டு எல்லாம் போயிருவானுங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேலை உள்ளூர்காரங்களுக்கு ஏன்டா போடுறேன்னு கேட்கணும்ல. இந்த இடத்துல விழுந்தா அவங்க மேல எல்லாம் ஃபைன் போடுங்க. ஏன்னா இது முழு நேரம் இது பாக்குறதா உங்க வேலை. நாங்க என்ன ஒன்னுக்கு வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து ஆபீசர் பண்ணுவோம் உங்களுக்கு. ஒண்ணு நீங்க வர வேணாம். நான் ஒண்ணு அங்க ஒண்ணு இதுக்கு வரல, பரிகாரத்துக்கு வரல. நீங்க போட்ட இந்த குப்பையை எடுக்கிறக்கா வந்திருக்கல. சில தினங்களுக்கு முன்பு விஜய் மாமா என அந்த செல்ல சிறுமி கூறிய வார்த்தை, தாமிரபரணியை காப்பாற்றுங்கள், குப்பைகள் துணிகள் கொட்டப்பட்டு விவசாயத்திற்கு ஆதாரமான அந்த நன்னீர் பாசன ஆறு தீங்கு விளைவிக்கும் நதியாக மாறி வருகிறது என விரிவாக பேசியிருந்தார். அது முதலமைச்சர் விஜயின் கவனத்தை பெற்றது மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றது. முதலமைச்சரின் அந்த வற்றாத ஜீவ நதியை காப்பாற்ற கடுமையான உத்தரவு. மாவட்ட ஆட்சியர் சுகுமார், காவல்துறை உயர் அதிகாரிகள் அவ்விடத்தில் குவிந்தனர். தாமிரபரணி ஆறு ஓடக்கூடிய பாபநாசம் பகுதிக்கு ஆய்வுக்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் அங்கு இருக்கக்கூடிய மண்டபங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலாவாசிகள், பொதுமக்கள் தாங்கள் பயன்படுத்தக்கூடிய துணியை தாமிரபரணி ஆற்றில் வீசப்படுவதை ஏன் தடுக்கவில்லை என அங்கிருந்த மண்டபங்கள் உள்ளிட்ட கட்டிட உரிமையாளர்களின் அலுவலர்களையும் உரிமையாளர்களையும் கடுமையாக கடிந்தார். அங்கு இருக்கக்கூடிய படித்துறை பகுதிகளிலும் கோவில்களை சுற்றியுள்ள பகுதிகளிலும் குப்பைகளை கொட்டக்கூடாது, என்றே அவற்றை சுத்தம் செய்ய வேண்டும் என கடுமையான உத்தரவை பிறப்பித்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் ஆற்றின் தூய்மையை கண்காணிக்க தவறியதாக நகராட்சி அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியர் கடுமையாக கண்டித்தார். அங்கிருந்த மண்டப உரிமையாளர்கள் உள்ளிட்டோருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தனிப்பட்ட முறையில் ஆற்றின் நதிநீரின் வளமையை காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறை வேண்டும் என்பது சமூக ஆர்வலர்களின் கடுமையான வலியுறுத்தல்களாக உள்ளன. அந்த ஒற்றை சிறுமியின் கூக்குரல் முதலமைச்சரை அடைந்ததற்கு அந்த சிறுமிக்கும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் லெக்ஸ்கோ ஹாலிடேஸ், MCR பியூர் காட்டன் கிளப், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ்.